நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் தங்கம்னு நினைச்ச பல பேரு வெறும் இரும்பு தானோ, செம்புன்னு நினைச்ச பல பேருங்க தங்கமா இருக்காங்கன்னு நீ எனக்கு புரிய வச்சிட்டமா. நீ வந்ததுக்கு அப்புறம்தான் நான் யாருன்னு எனக்கே தெரிய வந்துச்சு. இருந்தாலும் இப்போ உங்களுக்கு யாருமே இல்லைல்ல. என் மனசாட்சி சொல்றபடி நான் கேட்டுதா நான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு வரேன். மரணம் வரைக்கும் அப்படியே வாழணுங்கிறதான் என்னோட ஆசையும். நான் இவ்வளோ நாளா உன் கூட துணையா இருந்தது உன் மேல இருக்கிற பாசத்தினாலேயோ இல்ல உன் மேல பாவப்பட்டோ கிடையாது. நான் பண்றது சரின்னு என் மனசுக்கு தோணுச்சு. நான் இப்பவும் அந்த வழியில தான் போயிட்டு இருக்கேன். நீ எத்தனை நாளைக்கு என் கூட இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆனா இந்த பழக்கம் நான் இருக்கிற வரைக்கும் இது என் கூட தான் இருக்கும். அம்மா அவளை கூட்டிட்டு எங்கடா போவாங்க? அச்சு மாமா வீட்டில இருந்தா எங்க கூட்டிட்டு வந்தாங்க? ஸ்ரீகுட்டி வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவளை கூட்டிட்டு போய் எந்த சொந்தக்காரங்க வீட்டுல தங்க வைப்பாங்க? அவ மட்டும் தங்கனா போதுமா என்ன? பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு தானே அம்மா போயிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஏத்த இடம் எதுன்னு நீங்க கண்டுபிடிச்சாலே போதும். நெருங்கின சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவளை கூட்டிட்டு மாதவ மாமா வீட்டுக்கு போனா அவர் அடிச்சு துரத்திடுவாரு. அது மட்டும் இல்லாம மாதவன் மாமா வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்க ஆட்டிடியூட் விஷயத்துல உங்க அம்மா ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல. ஏங்க ஸ்ரீகுட்டிக்கு கால் பண்ணி கேட்கலாமா? ஸ்ரீகுட்டியும் கோபியை பத்தியும் தான் அம்மாக்கு இப்ப நல்லாவே தெரியுமே. இதுக்கப்புறமும் அவளை கூட்டிட்டு அங்க போவாங்களா? எதுக்கும் கால் பண்ணி பாருங்கண்ணா. அம்மா வீட்டை விட்டு போன விஷயத்த நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லி ஆகணும். நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஸ்ரீ? அப்புறம் அம்மா அங்க வந்தாங்களா? அவளை கூட்டிட்டு இங்க வந்தப்போ அவளை வீட்டுக்குள்ள விட முடியாதுன்னு நாங்க தெளிவா சொல்லிட்டோம். அம்மா கோவப்பட்டு பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு அவங்க இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அங்க வந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லு. நாம தேடாம இருக்க முடியாதுல்ல. அச்சு மாமா வீட்டுக்கு போயிருக்காங்களான்னு ரம்யா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாமா? போயிருந்தா ரம்யா நமக்கு கால் பண்ணிருப்பாள்ல. சரி, கால் பண்ணி பார்க்கலாம். சொல்லுங்க மகினா. ஒரு விஷயம் கேட்க தான் கால் பண்ண ரம்யா. அம்மா அங்க வந்திருக்காங்களா? இல்லையே. இல்ல. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த வீட்டை விட்டு போனவங்கள அப்படியே போகட்டும்னு விட்டுறணும். அவங்க பின்னாடியே போய் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? தாரா சொன்னதுதான் சரி. அவங்க என்ன சின்ன குழந்தையா? அது மட்டும் இல்லாம நம்மளை விட்டு போனவங்கள நாம ஏன் தேடி போகணும்? இதுக்கு முன்னாடி உங்க அப்பா வீட்டை விட்டு போனதையும் அதுக்கப்புறம் ஊர் சுத்திட்டு அவர் திரும்ப வந்ததையும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அம்மாவும் ஒரு நாள் திரும்ப வருவாங்க.
ஏதாவது அறிகுறி கிடைச்சதா? அறிகுறி இல்ல, சரியான இன்ஃபர்மேஷனே கிடைச்சிருக்கு. அம்மாவும் அவங்க வளர்ப்பு மகளும் டவுன்ல லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. போதுமா? இதை இப்படியே விட்டா சரி வராது. அட, நாம என்ன பண்ண முடியும்? லாட்ஜுக்கு போயிட்டு அவங்களை இழுத்துட்டு வர முடியுமா? அவங்க எத்தனை நாளைக்கு தான் லாட்ஜில் தங்குறாங்கன்னு பார்ப்போம். அம்மாவோட கையில் அந்த அளவுக்கு காசுலாம் இல்லைண்ணா. அதுவும் இல்லாமல் கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து அம்மாவால் காசே எடுக்க முடியாது. உங்க எல்லாரையும் வித்த காசு அம்மாவோட கையில இருக்கு ஜித்து. அம்மாவுக்கு ரகசியமான பேங்க் அக்கவுண்டும் உங்களுக்கு தெரியாம பணமும் இருக்கலாம். மேலங்குளத்து விஜயலட்சுமி பசங்க கிட்ட சண்டை போட்டு லாட்ஜில் தங்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டா எல்லாரும் மூஞ்சில காரி துப்புவாங்க. அது நமக்கு தானே அவமானம். அப்படியா? மான மரியாதை இருக்கிற நல்ல குடும்பம். முதல்ல உங்க அப்பா வேலைக்காரி பெத்த குழந்தைங்களை வச்சு சுத்திட்டு இருந்தாரு. நீங்க 3 பேரும் சேர்ந்து எதையும் பண்ணாம வேடிக்கை தான் பாத்தீங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அம்மா தத்து பிள்ளைய கூட்டிட்டு ஊரை சுத்தட்டும். அவங்க ஊர் சுத்துறத கையை கட்டி பாக்குறத தவிர பசங்களால வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்கள அவங்க பாட்டுக்கு விட்டுட்டு நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏன் இப்படி புலம்புறீங்கன்னு தான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி அம்மாவையும் பசங்களையும் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததில்ல. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீங்க உங்களுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. உனக்கு தூக்கம் வரலையாம்மா? இல்ல. முடிய காய வச்சுட்டு தூங்கு. ஈரத்தலையோட நீ படுத்தனா உடம்புக்கு ஆகாது. சொல்லு மகி. நீங்க எங்க இருக்கீங்க? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன?
நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கல்ல? நாங்க உங்களை அனுப்பல, நீங்க தான் வீட்டை விட்டு வெளியே போனீங்க. அதானே சரி? நீ எதுக்காக கால் பண்ணேன்னு சொல்லு மகி. எங்களை அவமானப்படுத்தி தான் அடங்குவீங்கன்னு அம்மா முடிவு பண்ணிருக்கீங்கல்ல, அதனால தானே லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க. அப்படின்னா நான் எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? அப்புறம் எதுக்கு நான் எங்க இருக்கேன்னு கேக்குற? நீங்க எங்க அம்மா வச்சே, வீட்டை விட்டு போனாலும் எங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிற கடமை இருக்குல்ல. பெத்த தகப்பனோட சவத்துக்கிட்ட காட்டின கடமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானே செத்து போனாலும் நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டையும் வீட்டுல இருக்கிறவங்களையும் விட்டுட்டு போனவங்களுக்கு சில பிரச்சனைகள் கண்டிப்பா வரலாம். அதெல்லாம் தெரிஞ்சுதான்டா நான் வெளியவே வந்தேன். உன்ன மாதிரி பசங்களை வளர்த்து ஆளாக்குன அப்பா அம்மா அனாத பொணமா தான் போய் சேர்ந்தாகணும்டா. அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் வீட்ல இருந்து வெளியே போறப்போ உன்கிட்ட 2 விஷயத்த சொல்லிட்டு தானே போனேன். 1, என் பின்னாடி வராதேன்னு. 2, எனக்கு தடையா நீங்க இருக்க கூடாதுன்னு. போனை கட் பண்ணிட்டு போய் வேலையை பாரு. சொல்லுங்க முரளி, இன்னும் தூங்கலையா? அது இல்லை மேடம், 11 மணிக்கு தான் நான் தூங்குவேன். உன் ஒய்ஃபு பசங்க என்ன பண்றாங்க? தூங்கிட்டாங்களா? அவங்களா டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு உங்க உதவி கொஞ்சம் தேவைப்படுது, அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்னவா இருந்தாலும் சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு வாடகை வீடு வேணும்பா. ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும். யாருக்காக மேடம்? அதாவது என்ன ரேஞ்சில் வீடு வேணும்னு தெரிஞ்சுக்கதான். வீடு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு தேவையான எல்லா சௌகரியம் இருக்கணும். நான் தான் அங்க போய் தங்க போறேன். அது மேடம், நடந்த விஷயங்களை பத்தி நான் உங்ககிட்ட தெளிவா பேசுறேன் முரளி. நானும் கிருஷ்ணாவும் தங்கறதுக்கு ஒரு நல்ல வீடு வேணும். முடிஞ்சா நாளையில இருந்து தேடுங்க. சரிங்க மேடம். இப்படி டிவி பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கெல்லாம் பசிக்கலையா? அப்பா இன்னும் வரவே இல்லம்மா. அப்பா எப்ப வருவார்னு யாருக்கு தெரியும்? நிறைய பேரை வெறுப்பேத்திக்கிட்டு லட்சுமி அக்கா ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் உங்க அப்பா ஆடிட்டு இருக்காருல்ல. லக்ஷ்மி ஆண்டி பசங்களுக்கு ஆடுறதை விட இது எவ்வளவோ பரவாயில்ல. அது மட்டும் இல்லாம நல்ல காரியத்துக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைச்சு சந்தோஷப்படுங்க. இங்க பாரு, இப்படியே பேசினா ஆரஞ்சிருவேன். நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிட்டியா என்ன? இவதானே இப்ப இந்த வீட்டோட பெரிய மனுஷி. எப்பவுமே லாப நஷ்டம் கணக்க பார்த்தா மட்டும் பத்தாதுமா. தப்போ சரியோ எந்த பக்கம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். சரி எது தப்பு எதுன்னு எங்களுக்கு நீ சொல்லி தர வேண்டாம். வர வர இவளுக்கு வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. என்ன கௌசல்யா, யாருக்கிட்ட நீ சண்டை போடுற? ஓ, நான் என் விதியை நினைச்சு பேசிட்டு இருக்கேன். இப்பவே என் மகன் ஜெயில இருக்கான். இனி என்னோட புருஷனும் எப்ப ஜெயிலுக்கு போவார்னு எனக்கு தெரியாதுல்ல. அவரும் போயிட்டா எல்லாமே முடிஞ்சிடும். உன் வார்த்தை நல்லா பழிக்கட்டும், அதைத்தான் நானும் விரும்புறேன். ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டாடும்.
நடந்தா வந்தீங்க? ரொம்பவே டயர்டா இருக்கீங்களே. ஆட்டோ கிடைக்கலாமா? எனக்கு புரியுதுப்பா. நீங்க பணத்தை மிச்சம் பண்ணி என்னப்பா பிரயோஜனம்? ஆனா உங்களை பத்தி இங்க இருக்க யாருமே புரிஞ்சுக்கல. உங்க அக்காவையும் அவங்க வளர்ப்பு மகளையும் குடி வைக்க தானே நீங்க போனீங்க. எங்க போயிருந்தேன்? அப்ப உங்களுக்கு எந்த தகவலும் தெரியாதா? என்ன தகவல்? அவங்களுக்கு தேவைப்படும் போது தானே உங்களுக்கு காலே பண்ணுவாங்க. அட, நீ என்ன விஷயம்னு தெளிவா சொல்ல கௌசல்யா. லக்ஷ்மி அக்கா கிருஷ்ணாவை கூட்டிட்டு வீட்டை விட்டே போயிட்டாங்களாமா. எங்க? என்ன? அவங்க நினைச்சா எங்க வேணா போலாம்ல. மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்சா அவனால என்ன செய்ய முடியும்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அவளை மேலங்குளத்து வீட்டுல தங்க வைக்கணும்னு லக்ஷ்மி ஆண்டி சண்டை போட்டாங்களாம். அது முடியாதுன்னு மகி என்ன உறுதியா சொல்லிட்டாரா. உடனே லக்ஷ்மி ஆண்டி லக்கேஜும் எடுத்துட்டு அவளையும் கூட்டிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டாங்களாம். ஒரு நல்ல மனுஷங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிச்சுன்னா இப்படிதான் பண்ணுவாங்கன்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுதா? யாருமே இல்லாத அந்த பொண்ணை அடிச்சு துரத்தணும்னு சொல்றவங்களுக்கு தான்ப்பா அந்த பைத்தியமே பிடிச்சிருக்கு. லக்ஷ்மி ஆண்டி பண்ணது சரிதானே நான் சொல்லுவேன்ப்பா. உன்கிட்ட இப்ப யாராவது கருத்து கேட்டாங்களா? நீ பேசாத சௌமியா. சூரியனை பார்த்து நாய் குளிச்சா யாருக்கு வாய் வலிக்கும்? பெத்த பசங்கள் எல்லாம் எதிர்த்துக்கிட்டு இப்படி அவளை கூட்டிட்டு சுத்தணுமா? அவளுக்காக வீட்டையும் குடும்பத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. சுயநடையோட இருக்கிறவங்க யாராவது இப்படி பண்ணுவாங்களா? பெத்த பசங்களை எதிர்த்து நின்னுதான் அசோகனுக்காக அக்கா நம்ம பக்கம் நின்னாங்க. அவங்க தானே வக்கீலை ஃபிக்ஸ் பண்ணாங்க. வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கறதும் எங்க அக்கா தான். அந்த பசங்க இதை பயங்கரமா எதிர்த்தோம். அக்கா நமக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்க. அப்போ உனக்கு அக்காவை பைத்தியம்னு சொல்ல தோணுச்சா? சில பேருக்கு இப்படி பைத்தியம் பிடிக்கிறதுனால தான் கௌசல்யா இந்த உலகத்துல சத்தியமும் நீதியும் கொஞ்சமாவது மீதம் இருக்கு. அட, சொன்ன நேரத்துக்கு சரியா வந்துட்டீங்க. நான் புது வீடு வாங்கி அங்க குடி போயிட்டேன் மேடம். அதனால தான் இந்த வீட்டை வாடகைக்கு விடலான்னு இருந்தேன். பைப்லைன் இருக்கு, தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்து தங்குறதுக்கு சரியான வீடு இது. அட்வான்ஸை பத்தியும் வாடகையை பத்தியும் நான் முரளி சார் கிட்ட சொல்லிட்டேன். வீடுக்கு ஏற்ற மாதிரி தான் கேட்குறாரு மேடம். இன்னைக்கே அக்ரிமெண்ட் போட்டுட்டோம்னா நான் சாவியை உடனே உங்க கையில கொடுத்துட்றேன். நாங்க வீடை கொஞ்சம் சுத்தி பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பா வாங்க போய் பார்க்கலாம். வா. ஆல்ரெடி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கு மேடம். உங்களுக்கு வேணும்னா நீங்க புதுசா வாங்கிக்கலாம். போங்க போய் உள்ள பாருங்க. என்னம்மா, வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? வா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பிடிச்சிருக்கா மேடம்? இந்த வீட்ல கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இல்லனா நம்மளே எல்லாம் வாங்க வேண்டியதா இருக்கும். இவங்க தான் அந்த பொண்ணா? நடந்த எல்லாத்தையும் நான் ஓப்பனா சொல்லிட்டேன் மேடம். மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம சொல்றது நல்லது தானே. உங்களை பத்தி தெரியாதவங்க யாருமே இந்த ஊர்ல இல்ல மேடம். அக்ரிமெண்ட் எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் மேடம்.
நீங்க மத்த விஷயத்துல ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க இந்த வீட்டை அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரோம். சரிங்க மேடம். வா. நீங்க சைன் பண்ணா போதும் மேடம். இப்போ உங்களோட அட்வான்ஸை கொடுங்க மேடம். இந்த சாவியை வச்சுக்கோங்க. அலமாரியோடதும் மேஜையோடதும் பின்னாடி இருக்கிற கதவோட சாவியும் இருக்கு. வாங்கிக்கோங்க மேடம். இப்போ எல்லா ஸ்டாஃப்க்கும் தெரிஞ்சிருக்கும்ல? தெரியாம இருக்குமா? யாரும் என்கிட்ட நேரடியா வந்து கேட்க மாட்டாங்க. சொல்லுடா. மகினா, அம்மா அவளை கூட்டிட்டு ஒரு வாடகை வீட்டில் போய் தங்கியிருக்காங்க. உண்மையை சொல்ற. உனக்கு எப்படி தெரியும்? இங்க சைட்ல பேசிக்கிட்டாங்க. இங்க என்ன பார்க்குற சில பேர் நக்கலாவும் சிரிக்கிறாங்க, நக்கலாவும் பேசுறாங்க. ஐயோ, என்னால அவமானப்பட முடியல மகினா. டேய், இது எல்லாருக்கும் தான் அவமானம். நானும் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கே போகல தெரியுமா? அங்க போனா வேலை செய்றவங்க மூஞ்செல்லாம் பார்க்கணும்ல. எந்த வீடுன்னு தெரியுமா? எந்த இடம்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அது இங்க எங்கேயோ தான் இருக்கு. அது எந்த வீடு, ஹவுஸ் ஓனர் யாருங்கிறத நீ முதல்ல என்கொயரி பண்ண. அம்மான்னு சொல்லிட்டு அவங்க பண்ற எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ண முடியாதுல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.